இப்போது சப்வூஃபர் டியூன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சப் ப்ரீ யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சப்வூஃபர் வந்து டியூன் பண்ணுவீங்க. இப்ப சில சப்வூஃபர் போர்ட்ல சப் ப்ரீ போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கெயின் இப்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? கெயினுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும். அந்தோ கெயினுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரீசெட்ல. இதில வந்து ஃப்ரீக்வன்சி எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா, இந்த போர்டு வந்து 80 ஹெர்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 80 ஹெர்ட்ஸ் ஃபிக்ஸடா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போர்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில வந்து கெயின் மட்டும் இருக்குன்னா, நீங்க கெயின மட்டும் என்ன பண்ணிக்கலான்னா, தேவைக்கு ஏத்தா மாரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கெயின் ப்ரீசெட்ட வால்யூம் கண்ட்ரோல்னு நெனச்சுட்டு இஷ்டத்துக்கு திருவுவீங்க. தயவு செஞ்சு அப்படி திருவக்கூடாது. டர்ன் வந்து ஒரு முடி அளவு திருப்பக்குள்ள, டெஸ்டர் வச்சு திருப்பக்குள்ள, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இத திருப்பக்குள்ள, ஒரு முடி அளவு தான் என்ன பண்ணணும், டர்ன் பண்ணணும் இத. இஷ்டத்துக்கு ஃப்ரண்ட், பேக்குன்னு திருவக்கூடாது. நீங்க இத ரொம்ப அந்த மாரி திருவுனீங்கன்னா, ப்ரீசெட்டும் போயிரும். புரியுதுங்களா? அந்த ப்ரீசெட்டும் போயிரும். போட்டு ரஃப்பா வந்து கன்னா பின்னான்னு வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திருப்பக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு முடி அளவு புரியுதுங்களா? அப்படியே 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா இது பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான பீட் அந்த பஞ்ச் அது அது செட் ஆகுற வரைக்கும் இத நீங்க டியூன் பண்ணிட்டு விட்டுறணும். எப்பயுமே கெயின வந்து ஃபுல்லா வைக்கவே கூடாது. கொஞ்சம் நீங்க அந்த போர்டுக்கு அதாவது போர்டுக்கு சிக்னல் வந்து கொஞ்சம் ஹெவியா வரதுக்கு தான் கெயினே தவிர்த்து, அது வந்து வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. சரிங்களா? இத நீங்க புரிஞ்சுக்கங்க. கெயின ஃபுல்லா நீங்க டியூன் பண்றதுனால உதற ஆரம்பிச்சுரும். உங்க சப்வூஃபர் வந்து பயங்கரமா உதறும். அத பாட்டு ஆரம்பிச்சதுலருந்து முடியிற வரைக்குமே அந்த கோன் வந்து உதறிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வைப்ரேட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, கெயின் வந்து ப்ராப்பரா இல்லன்னு அர்த்தம். தயவு செஞ்சு உங்க கெயின வந்து குறைச்சு, அதுக்கேத்தா மாரி கோன் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஏத்தா மாரி, நீங்க வந்து உங்க கெயின செட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.